ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடுகிற இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை மிக அருமையான ஒரு தேவ வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் முதல் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 31வது வசனம் இப்படியே சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பருமாய் இருக்கிறார். நமக்கு ஞானம் இயேசு கிறிஸ்து தான். நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நம்முடைய நீதி இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய பரிசுத்தம் அதுவும் இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய மீட்பு அதான் இயேசு கிறிஸ்து தான். ஸோ இயேசு கிறிஸ்து தான் எல்லாமா இருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில் உணர வேண்டும். உங்களுக்கு ஞானம் வேண்டுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி பாருங்கள். சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், பரிபூர்ணமாய் கொடுக்கிறவர். அவரை பற்றி அறிகிற ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் யார், எப்படிப்பட்டவர், கர்த்தருடைய வல்லமை சத்துவம் என்ன, அதை உணர்வது தான் மிக பெரிதான ஞானமாக இருக்கிறது. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நான் விசுவாசிக்கிறது தான் ஞானமாக இருக்கிறது. அப்போது இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தின தேவன், அந்த தேவன் அவராலே நமக்கு ஞானத்தையும் கொடுக்குறாராம். பார்த்தீங்களா? ஞானம் என்பது கடவுளுடைய வல்லமை அறிந்த பிற்பாடு, கடவுளுடைய பரிசுத்தை அறிந்த பிற்பாடு அவருக்கேற்ற பரிசுத்தத்திலே வாழ்கிறது தான், உண்மையும் உத்தமமாய் நடக்கிறது தான், அவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதா என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஆகவே அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? பாவியாக இருந்த அத்தனை பேரையும் அவர் நீதிமான்களாய் மாற்றினார் அல்லவா? அப்போது அவர் தான் நமக்கு நீதி. அவரே தான் நீதியாக இருக்கிறார். அவருடைய போதனைகளை கடைபிடிக்கிற போது நாம் நீதியின் பாதையிலே நடப்போம். நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நம்மை நீதியிலே நடத்துவார். ஞானத்தை பெற்றுக்கொண்ட அத்தனை பேரும், கடவுளுக்கு பயந்து நடக்கிற அத்தனை பேரும் நீதியின் பாதையிலே நடப்பார், நீதி உள்ளவர்களாக இருப்பார். ஸோ நீதி இல்லை, அநீதியாக இருக்கிறோம் என்று சொன்னால் there is no Christ in you, there is no fear of God in you. அதுதான், that is the reason for your misbehavior. ஆகவே நீதியின் பாதை, நீதி நமக்கு வேண்டும், நீதியாய் நடக்க வேண்டும், நீதியின் பாதையில் நடக்க வேண்டும், நீதிமானாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான், மறுபடியும் அவரே தான் நமக்கு எல்லாம். He is the role model. He is the God who gives us justified life, righteous life. மூன்றாவது நீங்கள் பாருங்கள், அந்த தேவன் தான் நமக்கு பரிசுத்தராக இருக்கிறார். பரிசுத்தம் அவர் தான். ஏன் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அக்கிரமங்களை, அநியாயங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து நம்மை பரிசுத்தமாக்குகிறார். நாம் செய்த பாவங்களுக்காக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி தண்டனை தன்மையை ஏற்றுக்கொண்டார். இலவசமாய் நம்மை கிருபையினாலே ரட்சித்து கொள்கிறார், நீதிமானாய் மாற்றுகிறார். பரிசுத்தவான்கள் என்ற அந்த பட்டத்தை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். அவரால் தான் பரிசுத்தமாகிறோம். நாமே நம்ம பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுதான் நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறது. அப்படி நம்மை பரிசுத்தமாய் மாற்றுகிறவர், ஞானத்தை கொடுக்கிறவர், அவரை பற்றி அறிகிற அறிவை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். அதோடு மாத்திரமல்ல, நம்மை பரிசுத்தமாய் மாக்கினவர், நம்மை மீட்டு கொள்ளுகிறார். அவரே நம்முடைய மீட்பர். ஈஸ் அவர் ரெடீமர், ஈஸ் அவர் சேவியர். அவர் தான் நம்முடைய ரட்சகர், அவர் நம்முடைய மீட்பர். அப்போது மீட்பையும் கொடுக்குறார் பாருங்கள். ஸோ பாவியாக இருக்கிற ஒரு மனுஷனை, ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவரை அறிகிற ஞானத்தை கொடுக்கிறார். அவனை நீதிமானாய் மாற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவனுக்குள் பரிசுத்தத்தை கொடுக்கிறார், பரிசுத்தமானாய் நியமிக்கிறார், நியமிக்கிறார். அதோடு மாத்திரமாமல் அவனை மீட்டு கொள்ளுகிறார், தன்னுடைய மகனாக, தன்னுடைய மகளாக, தன்னுடைய பிள்ளையாக. ஆகவே மீட்பர் ஞானத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, பரிசுத்தை கொடுத்து, மீட்பருமாய் நம்மை மீட்டு கொள்ளுகிற அந்த நல்ல தேவனை நோக்கி பார்ப்போமா? இன்றைக்கு அந்த மீட்பு உங்களுக்கு வேண்டுமா? அவரை பற்றி அறிகிற ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், நீதியின் பாதையில் நடத்துவார். அவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், உங்களை பரிசுத்தராய் மாற்றுவார். மாத்திரமல்ல, அவருடைய மீட்பராக, உங்கள் மீட்பராக இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, தேவனாலே இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு ஆண்டவரே ஞானமும், ஆண்டவரே நீதியும், ஆண்டவரே பரிசுத்தமும் மீட்பருமாக இருக்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை நீதிமானாக்கி எங்களை பரிசுத்தத்தில் நடத்தி எங்களை மீட்டுக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமேன், ஆமேன்.